ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதம்னாலே அம்மனின் அருள் அலைகள் நிறைந்த மாதம்னு நமக்கு தெரியும். அதுலேயும் ஆடி மாதத்தின் நிறைவு பகுதியில் கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். அப்படி இருக்கக்கூடிய ஆடி 4வது வெள்ளிக்கிழமை கூடவே தசமி திதியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் ஒரு மாபெரும் ஸ்வர்ணவசிய யோக நன்னாளாகும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியலையே, சேமித்து வச்ச பணமெல்லாம் வீண் செலவாக போகுதே, பீரோவில் எப்பவும் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கேன்னு கவலைப்படுபவர்களுக்கு இந்த ஆடி 4வது வெள்ளியான நாளைய தினம் 7/8/2026 அன்றைக்கு காலையில் என்ன செய்ய வேண்டும், தங்கம் மற்றும் பணம் பல மடங்கு பெருக செய்ய வேண்டிய ஸ்வர்ணவசிய தாம்பூல பரிகாரம் என்னவென்றுதான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு தடவை செய்தாலே போதும், உங்களுடைய வீட்டில் தங்கமானது மென்மேலும் பெருக தொடங்கி கொண்டே இருக்கும். நீங்கள் தங்கம் சேர்க்க வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட உங்கள் கையில் தங்கம் வந்து சேரும். அந்த அளவிற்கு இந்த பரிகாரத்திற்கு ஒரு அபரிவிதமான சக்தி உண்டு. எனவே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது வெள்ளிக்கிழமையும் தசமி திதியும் இணையும் நாளுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம்? ஜோதிட ரீதியாக சுக்கிர பகவானின் ஆதிக்கம் கொண்ட வெள்ளிக்கிழமையில் தசமி திதி சேரும்போது அது திக் விஜயம், அதாவது நாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மாபெரும் வெற்றியையும் சொத்து சேர்க்கையையும் தரும். ஆன்மீகத்தில் ஆடி 4வது வெள்ளி அன்று மகாலட்சுமி தனது ஸ்வர்ணலட்சுமி சொரூபத்தில் வீடுகளுக்கு விஜயம் செய்கிறார். இந்த நாளில் செய்யும் வழிபாடு பரம்பரையாக தொடரும் வறுமையை விரட்டி தங்கம் மற்றும் பணம், வைரம், வைடூரியம் வாங்கும் யோகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். முதலில் இந்த வழிபாட்டிற்குரிய சுப முகூர்த்த நேரத்தை பார்த்துவிடலாம். நாளை காலை 7/8/2026 அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செய்யலாம். அதாவது 4:30 மணியிலிருந்து அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லை என்பவர்கள் எப்போதும் போல மாலை வேளையில் பூஜையை செய்துவிடுங்கள். அதாவது மாலை 6 மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செய்வது மிக மிக சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. நாளைக்கு நீங்கள் விரதம் இருந்தும் விரதம் இருக்காமலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். விரதம் இருக்க விரும்புபவர்கள் எப்படி விரதம் இருக்கலாம் என்பதை பற்றி முதலில் பார்த்துவிடலாம். ஆடி 4வது வெள்ளிக்கிழமை அன்று தங்கம் மற்றும் தன சேர்க்கை பெற விரதம் இருக்கும் முறை: முதலில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி மஞ்சள் அல்லது சிவப்பு நிற தூய்மையான ஆடைகளை நீங்கள் அணிய வேண்டும். பெண்கள் முக்கியமாக மஞ்சள் கலரில் இல்லை சிவப்பு நிற கலரில் புடவையை அணிந்து கொள்ளுங்கள். பிறகு முதலாவதாக நீங்கள் வழிபட வேண்டியது நிலைவாசல் வழிபாடு தான். வீட்டு நிலைவாசலை பெருக்கி வண்ணமயமான கோலங்களை போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு நிலைவாசலின் இருபுறமும் மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். மாவிலை எல்லா இடத்திலும் கிடைக்காது. அப்படி கிடைப்பவர்கள் மாவிலை தோரணம் கட்டி கொள்ளுங்கள். கிடைக்காதவர்கள் வாசனை நிறைந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட பூவினை அப்படியே அழகாக மாலையாக நிலைவாசலில் மாட்டிவிடுங்கள். நாள் முழுவதும் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லை என்பவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் பூஜை முடித்த பிறகு நீங்கள் அந்த நெய்வேத்தியம் வைப்பீர்கள் அல்லவா, அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்று யாருக்கும் கடன் கொடுக்கவோ, அதாவது நாளைய தினம் யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்குவதோ கூடாது. கோபப்படுவதையும் வீண் விவாதங்களையும் நீங்கள் கண்டிப்பான முறையில் தவிர்க்க வேண்டும். இப்போதுதான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஆடி 4வது வெள்ளிக்கிழமை மற்றும் தசமி திதியில் உங்கள் வீட்டில் தங்க சேர்க்கை அதிகரிக்க செய்ய வேண்டிய மகா ரகசிய ஸ்வர்ணவசிய குபேர பரிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிறிய முதலில் தேவையான பொருட்களை பார்த்து விடலாம். ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். பித்தளை செம்பு தட்டு இல்லாதவர்கள் எப்போதும் போல எவர் சில்வர் தட்டு கூட எடுத்துக்கொள்ளலாம். சிறிதளவு சுத்தமான பச்சரிசி மற்றும் மஞ்சள் தூளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் மஞ்சள் தூளில் சிறிது தண்ணீர் சேர்த்து பச்சரிசியில் நனைத்து கொஞ்சம் காய வைத்து அச்சதையாக
தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். உங்களிடம் உள்ள ஒரு சிறிய தங்க நகை வேண்டும். தங்கம் இல்லாதவர்கள் வெள்ளிக்காசு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் 10 ரூபாய் நாணயம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு கிராம்பு 5, ஏலக்காய் 5, பச்சை கற்பூரம் சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு ஒரு சிறிய சிவப்பு நிற பட்டு அல்லது பருத்து துணி வேண்டும். ஒரு அகல் விளக்கு வேண்டும். அதற்கு ஊட்ட பசுனை வேண்டும். நெய்யினால் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த தட்டை வைத்து அதன் மேல் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த பச்சரிசி அட்சதையை பரப்பி கொள்ளுங்கள். பிறகு அந்த அரிசியின் நடுவே உங்களுடைய தங்க நகை, ஏதாவது ஒரு சிறிய அளவிலான தங்க நகையோ இல்லை தங்க நாணயமோ வைத்திருந்தால் அதை வையுங்கள். இல்லை என்னிடம் எதுவும் இல்லாதவர்கள் ஏற்கனவே பார்த்தது போல வெள்ளிக்காசு வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் 10 ரூபாய் நாணயம் கூட நீங்கள் வைக்கலாம். பிறகு அந்த நகையை சுற்றி 5 கிராம்பு எடுத்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அதையும் அந்த 5 ஏலக்காயையும் அந்த சிறிதளவு எடுத்து வைத்திருக்கும் பச்சை கற்பூரத்தையும் அப்படியே அந்த நகையை சுற்றி வைக்க வேண்டும். அதன் அருகில், அதாவது இதெல்லாம் வைத்த பிறகு அதன் அருகில் அந்த அகல் விளக்கில் நெய்யூற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வழிபடும்போது நன்றாக கண்களை மூடி, தாயே ஸ்வர்ணலட்சுமியே, என் குடும்பத்தில் வறுமை அகன்று நேர்மையான வழியில் தங்கம், வெள்ளி மற்றும் தனதானியங்கள் பெருக வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் எந்தவித பண கஷ்டமும் ஏற்படக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளும் பரம்பரையாக தங்க நகைகள் சேர்க்கவும், வெள்ளி நகைகள் சேர்க்கவும், தனதானியங்கள் சேர்க்கவும் எந்தவித குறையும் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு பூஜை முடிந்ததும் அந்த மஞ்சள் அரிசி, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் மற்றும் தங்க நகையை அந்த சிவப்பு நிற துணி எடுத்து வைத்திருக்கின்றோம் அல்லவா, அதில் முடிச்சாக முடிந்து பீரோ லாக்கரில் வைத்துவிட வேண்டும். அரிசி மற்றும் வாசனை பொருட்கள் பீரோவில் நேர்மறை ஆற்றலை ஒன்றாக்கி தங்கத்தை உங்களிடம் காந்தமாக கொண்டு ஆடி 4வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டு பாயாசம் செய்து வைத்து படைத்து வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். நீங்கள் அந்த பூஜை செய்யும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு அன்னையை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்த பிறகு ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அதாவது அந்த மந்திரமானது ஓம் தனதான்ய ஸ்வர்ண வசிதேவ்யை நமக. ஓம் தனதான்ய ஸ்வர்ண வசிதேவ்யை நமக. ஓம் தனதான்ய ஸ்வர்ண வசிதேவ்யை நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் பீரோவில் தங்க நகை மற்றும் பணப்புழக்கத்தை எப்போதும் குறையாமல் பார்த்து கொள்ளும். நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு உங்களுடைய வீட்டில் தங்கம் மென்மேலும் பெருகி கொண்டே இருக்கும் என்பதில் உங்களுக்கு எந்தவித ஐயமும் தேவையில்லை. நேயர்களே, இந்த ஆடி 4வது வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் போது சில முக்கிய கட்டுப்பாடுகளை மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை என்பதால் அசைவ உணவு யாரும் சேர்க்க வேண்டாம். மாலையில் வீட்டை இருட்டாக வைக்கக்கூடாது. நிலைவாசலில் கண்டிப்பாக இருபுறமும் விளக்கேற்றி வைத்து விடுங்கள். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மங்களகரமான சூழலை வைத்திருக்க வேண்டும். மாலை நேரத்தில் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ மற்றும் வெற்றிலைப்பாக்கு கொடுத்து அனுப்புவது அஷ்டலட்சுமிகளின் பரிபூரண அருளையும் ஆசியையும் உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும். இந்த ஆடி 4வது வெள்ளிக்கிழமை மற்றும் தசமி திதி இணையும் அபூர்வ நன்னாளில் உங்கள் வீட்டில் இந்த எளிய சுவர்ணவசிய வழிபாட்டை செய்து அன்னை மகாலட்சுமியின் அருளையும் தங்கம் மற்றும் வற்றாத செல்வ வளத்தையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ரகசிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.